கதை நாயகி அமுதா. நானும் என் நண்பனும் அவனின் அம்மாவின் பென்ஷன் விஷயமா பென்ஷன் அலுவலகத்துக்கு போனோம். நண்பனின் அம்மாவோட சில டாக்குமெண்ட்ல பிரச்சனை. அதனால அவங்க அம்மாவுக்கு வர வேண்டிய பென்ஷன் பணம் தாமதமாகிட்டே இருந்தது. அதை எங்களுக்கு முடிச்சு கொடுத்தவதான் ரம்யா. முதல்ல முடியாதுன்னு சொல்லி இறுதியில முடிச்சு கொடுத்தா. எங்களை ஒரு மாசமா அலைய விட்டு இறுதியில பென்ஷன் பணம் வந்துச்சு. ஒரு நாள் நண்பனின் அம்மாவின் பென்ஷன் விஷயமா அங்கு சென்ற போது அவர்களின் ஆபீஸ்ல அதிக சத்தமா இருந்தது. ஒருவர் அவளை பார்த்து சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த ஆபீஸ்ல உள்ள ஒருவர் சொல்லிதான் தெரிஞ்சது அவன் ரம்யாவோட கணவன்னு, குடும்ப சண்டைன்னு. அவங்க கிட்ட டிவோர்ஸ் கேட்டு பிரச்சனை பண்ணதாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நாள் ஆபீஸ் விஷயமா நான் போயிட்டு இருந்தேன். அப்போ அவன் இவங்களோட வண்டிய மறிச்சு அடிக்க போனான். நான் அவனை தடுத்து அவனிடம் இருந்து அவங்கள காப்பாத்தினேன். அவளின் மகளும் எனது அண்ணனின் மகளும் ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறாங்க. எனது சொந்தத்துல ஒருவரின் கல்யாணத்துல வச்சு அவளை பார்த்து நன்றி சொன்னேன். நண்பனின் அம்மாவின் பென்ஷன் விஷயம் முடிஞ்சு கொடுத்ததுக்கு அதற்கு அவ அன்று நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தா. எனது நண்பனின் தங்கை கல்யாணத்தில் அவளை பார்த்தேன். நான் அவளிடம் இங்க நீங்க எப்படின்னு கேட்க அதற்கு அவ மாப்பிள்ள என்னோட பெரியப்பா பையன்னு சொன்னா. அவ பெண்ணிடம் என்ன அறிமுகம் செஞ்சு வச்சா. ஒரு வாரம் கழிச்சு நான் டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அவளும் அவ மகளும் வந்தாங்க. அவ என்ன பார்த்து என் கூட சேர்ந்து டீ குடிக்க மகளுக்கு தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்தா. அப்போது அவ அவளை பத்தியும் அவளோட வாழ்க்கை பத்தியும் அன்று என்னுடன் சண்டையிட்டது என்னோட கணவர் என்றும் கூறினா. நான் எனக்கு தெரியும்னு சொன்னேன். டைவர்ஸுக்கு உன் கூட சண்டையிட்டதையும் சொல்ல அவ எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா. நான் எல்லாம் தெரியும்னு பதில் சொன்னேன். இது நடந்து 4 நாட்களுக்கு அப்புறம் என்னோட அண்ணன் மகளை ஸ்கூல்ல மாலை அவளை அழைக்க சென்ற நேரம் அவளும் ரம்யாவின் மகளும் மட்டும் இருந்தன. அப்போது அண்ணனின் மகளை அழைச்சிட்டு வர அவளோட மகளையும் அழைச்சிட்டு போய் அவ ஆபீஸ்ல விட அவ எனக்கு நன்றி சொன்னா. நான் வரவும் அவ என் போன் நம்பரை கேட்க நான் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு வாரமா அவகிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல. ஒரு நாள் எதிர்ச்சியா ஒரு கடையில அவளை பார்த்தேன். அவளும் என்ன பார்த்தா. நான் பார்த்தும் பார்க்காதது மாதிரி வந்துட்டேன். இரவு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நான் யாருன்னு கேட்க அவ நான் அமுதா பேசுறேன்னு சொல்லாம். ஏன் இன்று என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போனீங்கன்னு கேட்டா. நான் சொன்னேன் உங்களுக்கு தான் வேலை அதிகம், அதான் என்கிட்ட பேசவே இல்லை. அதற்கு உன்கிட்ட பேசாம இருந்தது எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. போன வாரம் கோர்ட்ல டைவர்ஸ், அதான் பேச முடியலன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அதற்கு அவ பரவாயில்லன்னு சொன்னா. இப்படி தினந்தோறும் பேசுவோம். இப்படி ஒரு நாள் பேசும்போது அவ சொன்னா அடுத்த வாரம் 3 நாள் லீவு. அதற்கு நான் ஆமா எனக்கும் தான்னு சொல்லி நான் வால்பாறை போறேன்னு சொல்ல அவ உன் லவ்வர் கூடவான்னு கேட்டா. அவ சொன்னா எனக்கு லவ்வர் எல்லாம் இல்ல, நீங்க எனக்கு லவ்வரா, என் கூட வால்பாறை வாங்கன்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். லீவுக்கு 2 நாள் முன்னாடி அவ எனக்கு ஃபோன் பண்ணி வால்பாறைய பத்தி கேட்க நான் எல்லா விவரத்தையும் கூறினேன். மாலை ஃபோன் பண்ணி எப்போ கிளம்புறோன்னு கேட்டா. நான் காலை 5 மணிக்குன்னு பதில் சொல்ல அவ நானும் மகளும் வரோன்னு சொல்ல நான் சரி என்னோட கார்லயே போலான்னு பதில் சொன்னேன். காலை 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டா. நான் காலை 4 மணிக்கு அவ வீட்டுக்கு போய் அவளையும் மகளையும் அழைச்சுக்கிட்டு வால்பாறை போனோம். வால்பாறைக்கு இரவு சென்று ஹோட்டல்ல தங்கி காலை எல்லா இடங்களுக்கும் சென்று இரவு உணவை சாப்பிட்டு ஹோட்டலுக்கு வரும் வழியில அவ மகன் நல்லா தூங்கிட்டா. அவளை பெட்ல தூங்க வைக்க நான் வெளியில இருக்க அவ வந்து என் பக்கத்துல இருந்து என்னையும் எனது மகளையும் கூட்டி வந்ததற்கு நன்றின்னு சொன்னா. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா. அதற்கு நான் என்ன நினைக்கிறேன்னா எப்படின்னு கேட்டேன். இல்ல ஆபீஸ்லயும் சரி தெருவுலையும் சரி பாதி பேர் என்கிட்ட பேசுறாங்க பழகுறாங்க. ஆனா நீ மட்டும்தான் என் முகத்தை பார்த்து பேசுற, எனக்கு ஆறுதலாவும் இருக்க. அதான் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு நான் அப்படி எதுவும் தப்பா நினைக்கவும் இல்ல, நினைக்கவும் மாட்டேன். நீங்களும் மனசுதானே, உங்களுக்கும் மனசு இருக்கு. அந்த மனசுக்குள்ளேயும் உணர்ச்சி இருக்குல்ல, நீங்களும் மனுஷிதான். அவ என்ன பார்த்து
உனக்கு லவ்வர் இல்லையான்னு கேட்க, நான் ஒருத்திய லவ் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு அவ யார் அந்த பெண்ணுன்னு கேட்க, நான் என் போன்ல இருந்த அவளோட போட்டோவை கொடுத்து இவதான்னு சொன்னேன். அவ கோபத்துல உள்ள போயிட்டா. மீண்டும் என்கிட்ட வந்து என் பக்கத்துல உட்காந்து உங்களை பிடிச்சிருக்கு, நானும் பெண் தானே, எனக்கும் எல்லா ஆசையெல்லாம் இருக்கும், என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களேன்னு கேட்டா, எனது மகளுக்காகவும் எனது கணவனின் மீது இருந்த பயத்தாலும் தான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். அதான் நீ வால்பாறை போறேன்னு சொன்னதும் நான் வந்தேன். உன்னை தினமும் பார்க்கணும்னு தான் உன் நண்பனோட அம்மாவின் பென்ஷன் பணத்தை தாமதப்படுத்தினேன். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னா. நீ என்னிடம் பேசாம போயிருவேன்னு பயம், அதான் சொல்லலைன்னு கூறுனா. நாம ஏன் தனியா இருக்கக்கூடாதுன்னு கேட்டா, அது போக நீ என்கிட்ட நடந்து கொள்ளும் விதம் எனக்கு உன் மேல காதல் வந்துடுச்சுன்னு சொன்னா. நானும் தானு சொல்லி எனக்கு நீயும் முக்கியம், உன்னோட மகளும் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ என்ன லவ் பண்றதுக்கு என் மீதும் என் மகள் மீதும் நீ அக்கறையோட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா. டூர் முடிஞ்சு 2 மாதங்களுக்கு அப்புறம் அவ போன்ல நம்ம குழந்தை என் வயித்துல வளருதுன்னு சொன்னா. அடுத்த நாள் என் அம்மாவோட சம்மதத்தோட அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்.